الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஆக்கி அருளியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துறையாக வரவேற்புரை வழங்குவதற்காக அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இன்ன மினல் பயானி லசிஹ்ரா, பயானின் மூலமாக சிஹ்ரு ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தை போல ஒரு தாக்கம் இந்த பயானில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த பயானினுடைய விளக்கங்களாக நாம் பார்க்கும் பொழுது சொற்பொழிவுகள், கருத்தரங்கங்கள், சொல்லரங்கங்கள், அது அந்த வரிசையில் பட்டிமன்றங்கள் என்ற வாயிலாக, இதுவும் பயானினுடைய ஒரு வகைதானே. இந்த பட்டிமன்றங்கள் வாயிலாக மார்க்கத்தை எப்படி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இந்த மார்க்கத்தை எளிதாக மக்களுக்கு புரிய வைப்பது என்பதனுடைய ஒரு வடிவாக அந்த ஒரு பயிற்சியையும் நம் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்முடைய மதரசா ஆமீர் கலிமி அரபிக் கல்லூரி லஜ்னத்து ரிதல் அவுலியா என்ற ஒரு மாணவ மன்றத்தின் மூலமாக, இந்த மாணவ மன்றத்தை ஏற்படுத்தி அந்த மாணவ மன்றத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு இப்படியான சில ஆர்வங்களையும் பயிற்சிகளையும் ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தை எப்படி மற்ற மக்களுக்கு கொண்டு போய் எளிதான முறையில் சேர்ப்பது என்ற ஒரு திட்டத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய மதரசா, அதனுடைய ஒரு பிரிவாக இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் மாணவ மன்றம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற, நம்முடைய மதரசாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சிறப்பு பட்டிமன்றம் என்ற ஒன்றை நாம் அந்த மன்றத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த மஜ்லிஸினுடைய பார்வையாளர்களாக மாணவர்கள் பங்கேற்று இருப்பதுடன் சிறப்பு பயிற்சி பெற்ற நம்முடைய பிள்ளைகள் பேச இருக்கிறார்கள். அதை வழிநடத்த இருக்கிற நம்முடைய கண்ணியத்திற்குரிய மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய ஒரு ஆலிமும், மார்க்க சேவைகள் 20 வருடங்களாக மார்க்க சேவைகள் புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஹதரத் கிப்லா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நிறைய மார்க்க சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார்கள். அவங்களுடைய யூடியூப் தளம் இருக்குது, அவங்களுடைய பிளாக் ஸ்பாட் இருக்குது. அதன் மூலமாக பேச்சு வடிவிலாக மார்க்கத்தை சொற்பொழிவுகள் மூலமாக நிறைய எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஜுமா பயானில் இருந்து, பெண்கள் பயானில் இருந்து, சிறுவர்களுக்கான பயிற்சிகள், பயானுக்கு பேசக்கூடிய அந்த பயிற்சிகளை வழங்குவது உட்பட நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எழுத்து வடிவிலாகவும் நிறைய கட்டுரைகளை ஆக்கங்களை இந்த சமுதாயத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிளாக் ஸ்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல எண்ணற்ற சேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் நம்முடைய மதரசாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பின் பேரிலே மாணவர்களுக்கு வந்து மார்க்கத்தை மாணவர்கள் எத்தி வைக்கிற அந்த விஷயத்தில் தானும் ஒரு கை கொடுக்க வேண்டும், துணை புரிய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே முதல் படியாக ஹசரத் கிப்லா அவர்களை இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய மதரசாவினுடைய உயிர் நாடியாக விளங்குகிற நம்முடைய ஷேகுல் ஜாமியா ஹதரத் கிப்லா அவர்கள் மற்றும் துணை முதல்வர் உஸ்தாத் கிப்லா அவர்களையும், இன்னும் மற்றும் இருக்கிற முன்னிலை வகிக்கிற உஸ்தாத்மார்களையும், நம்முடைய மாணவ கண்மணிகளையும், பங்கேற்றிருக்கிற மாணவர்களையும், பார்வையாளர்களாக பங்கேற்றிருக்கிற எல்லா மாணவ கண்மணிகளையும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹு தாலா இதன் மூலமாக இன்னும் நமக்கு நிறைய பயன்களை வழங்குவானாக. ஹதரத் கிப்லா அவர்களுடைய உடல் ஆஃபியத்தில், ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அவர்களுடைய எல்லா விதமான நற்காரியங்களிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. இன்னும் நாம் செய்ய இருக்கிற மார்க்க பணிகளில் அல்லாஹ் இலகுவாக்குவானாக. அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று இன்ஷா அல்லாஹ் நடுவர் உஸ்தாத் அவர்கள் நம்முடைய பட்டிமன்றத்தை அவர்கள் சிறப்பாக வழிநடத்துவார்கள். வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله
قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் அவனுடைய மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹுவினுடைய பேரருளால் ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரி ரிலல் அவுலியா மாணவ மன்றம் நடத்தக்கூடிய இந்த சிறப்புமிகு பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று இந்த நிகழ்வை மிக அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேகுல் ஜாமியா கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் ஷேக் அவர்கள் மற்றும் இந்த மதரசாவில் பணிபுரியக்கூடிய மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தகைகள், இந்த பட்டிமன்றத்தில் கருத்தாளர்களாக அமர்ந்திருக்கிற வருங்கால ஆமிரிகள் மற்றும் இந்த பட்டிமன்றத்தை மிக ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் மிகுந்த உற்சாகத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிற கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி துவா செய்தவனாக இந்த பட்டிமன்றத்தை தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல இந்த நோட்டீஸில் என்னை கவர்ந்த விஷயம் எது அப்படின்னு சொன்னால், ரிலல் அவுலியா அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாணவ மன்றத்திற்கு இப்படி ஒரு பெயர் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. வழிமாறுகளின் பொருத்தம், அப்படி தானே அதனுடைய அர்த்தம். வழிமாறுகளின் பொருத்தத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அற்புதமான பெயரை இந்த மாணவ மன்றத்திற்கு சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வழிமாறுகள் செய்த மகத்தான சேவைகளில் ஒன்று இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணியை செய்தார்கள். இஸ்லாத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். இன்றைக்கு உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக மிக பெரும் பங்காற்றியவர்கள், இப்படி காலங்களை நேரங்களை செலவழித்தவர்கள், வழிமாறுகள், இறை நேசர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்களுடைய அந்த அரும் பணி, இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணி
இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. கியாமத்து வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாமிய காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறார்களோ, இனி சுவாசிக்க இருக்கிறார்களோ, எல்லோருக்கும் பின்னால் அந்த வலிமார்களுடைய தியாகம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய மேலான பங்களிப்பு இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த வலிமார்கள் செய்த அந்த சேவைகளை முன்னுதாரணமாக வைத்து அந்த அரும்பணி, இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணி இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. கியாமத்து வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாமிய காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறார்களோ, இனி சுவாசிக்க இருக்கிறார்களோ, எல்லோருக்கும் பின்னால் அந்த வலிமார்களுடைய தியாகம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய மேலான பங்களிப்பு இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த வலிமார்கள் செய்த அந்த சேவைகளை முன்னுதாரணமாக வைத்து அதுபோன்று சேவைகள் நமக்கும் வர வேண்டும், அவர்கள் நடைபெறுகின்ற உயர்ந்த நோக்கத்தில்தான் ரிதல் அவுலியா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. வலிமார்களுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் ரப்பினுடைய பொருத்தம் கிடைச்சது இல்லையா? ஏன்னா இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் வலிமார்களுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைச்சது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாணவ மன்றத்தின் வழியாக இதில் பயிலக்கூடிய, இதில் பயணம் செய்யக்கூடிய, இதற்காக உழைக்கக்கூடிய, இதற்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலிமார்களின் பொருத்தத்தையும் அதோடு சேர்த்து இறைவனுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. பட்டிமன்றம் சொன்ன உடனே நம்ம முகத்துல ஒரு உற்சாகம் வந்துருது, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வம், ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருது இல்லையா? உலகத்துல கருத்துக்களை சொல்வதற்கு எவ்வளவு களங்கள் இருக்கிறது, தளங்கள் இருக்கிறது, கருத்தரங்கம் இருக்கிறது, பயான் நிகழ்ச்சி இருக்கிறது, சொல்லரங்கம் இருக்கிறது, வழக்காடு மன்றங்கள் இருக்கிறது. எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. தேவையான மக்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு கருத்துக்களை மக்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த நிகழ்வினுடைய, இந்த மாதிரியான அரங்கங்களினுடைய மிக முக்கியமான நோக்கம். பட்டிமன்றத்திலையும் அதுதான் நடக்க போகுது. ஆனா மற்ற நிகழ்வுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சுவாரஸ்யம் பட்டிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பட்டிமன்றத்தில் தான் ஃபைட் நடக்கும், சண்டை நடக்கும். இவங்க ஒரு பக்கம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, இந்த டீம்ல உள்ளவங்க அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, இவங்க சொன்ன கருத்துக்கு அவங்க மறுப்பு தெரிவிப்பாங்க. நாம சொன்ன கருத்து தான் ரொம்ப ஆழமான கருத்து அப்படின்னு நம்பிக்கையோடு ஒரு டீம்ல உள்ளவங்க சொல்லும் பொழுது அதற்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய டீம்ல உள்ளவங்க அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க, புஷ்வானமா ஆக்கிடுவாங்க. மறுபடியும் இவங்க ஏதாவது கருத்து சொல்லுவாங்க, உலகத்திலே இந்த மாதிரி கருத்தை நாம தான் சொல்லியிருக்கோம்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா இங்க உள்ளவங்க என்ன செய்வாங்க, அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப கருத்து மோதல் நடக்கிறது. கருத்தால் சண்டையிடுகிறார்கள், கரத்தால் அல்ல, கருத்தால சண்டையிடுவாங்க. அந்த சண்டையும் ஆரோக்கியமானதாக இருக்கும். யாரும் யாருடைய மனதையும் நோகடிக்க மாட்டார்கள், நோகடிக்க கூடாது. யாரும் யாருடைய குறையையும் வெளிப்படுத்த மாட்டார்கள், வெளிப்படுத்தக்கூடாது. யாரும் யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டார்கள், அசிங்கப்படுத்தக்கூடாது. வேவலனத்துக்கு வந்துட்டீங்க எல்லாரும். அப்ப ஆரோக்கியமான ஒரு சண்டை இங்க தான் பார்க்க முடியும்.
சண்டைன்னு சொன்ன உடனேயே அதை வேடிக்கை பார்க்கறது ஒரு கூட்டம் வந்துடும் உலகத்தில். மக்களுடைய இயல்பே என்ன அப்படின்னு சொன்னால், சண்டை நடக்கும்னா ஒன்று கூடிடுவாங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு இல்லை, என்ஜாய் பண்ணுறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு, கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும். ஒரு புருஷன் பஞ்சாரி சண்டை, புருஷன் பஞ்சாரின்னு சொன்னாவே சண்டை தானே, வீடுகள் தூரம் சண்டை தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக சண்டே அன்னைக்கு சண்டை கன்ஃபார்ம். சண்டே அன்னைக்கு மனைவி ஆரம்பிப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க 6 நாள் வீட்டிலேயே கடந்து கஷ்டப்படுறேன், சமையல் பண்ணுறேன், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், எல்லாமோ பண்ணுறேன், ஒரு நாள் வெளியே கூட்டு போனால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவர் என்ன சொல்லுவார், 6 நாள் வெளியே கடந்து கஷ்டப்படுறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், கடைக்கு போகிறேன், ஸ்கூலில் பிள்ளைங்களை விடுறதுக்கு போகிறேன், வாரத்தில் ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு கிடைக்குது, அன்றைக்கும் வெளியே வான்னு பாடாப்படுத்துறிய அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்தம்மா ஒன்று சொல்ல, அந்தம்மா அவர் ஒன்று சொல்ல, கடைசியில் சண்டை முத்திரும். அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டேன்னு பேர், சண்டை கன்ஃபார்மும். அதனால் அந்த நாளைக்கு சண்டே. இதை நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, வேறு யாரும் சொன்னதில்லை. யார் சொன்னான்னு கேட்காதீங்க. புருஷன் பொஞ்சாதினாலே சண்டை தான். வீட்டுக்கு வந்தார் மாலை நேரத்தில், வழமை போல் தாமதமாக வந்தார். எப்பவும் தாமதமாக வர்றது தான், இன்றைக்கும் தாமதமாக வந்திருக்கிறாரு. வீட்டம்மா ஆரம்பித்தாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது வீட்டை பற்றி கவலை இருக்குதா, வீட்டை கவனிக்கணும்னு சொல்லி எண்ணம் இருக்குதா, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு வீடு வேலை அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் எதுக்கு வீடு, கல்யாணம், பொஞ்சாதி, பிள்ளைங்க அப்படின்ட்டு அந்த அம்மா ஆரம்பிச்சிச்சு. இவர் சொன்னார், வீட்டை பற்றி கவலை இல்லாமையே மாதம் மாதம் வீட்டு வாடகை கட்டுறேன் அப்படின்னாரு. நான் வீடுன்னு சொன்னது வீட்டை சொல்லலை, என்ன சொன்னேன், என்னை கொஞ்சமாவது நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. உன்னை நல்லா கவனிச்சிருந்தா உன்னையாட்டி நான் கல்யாணம் பண்ண போகிறேன், உன்னை சரியாக கவனிக்காதனால தான் உன்னை கட்டிட்டு இப்போது கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு அவர். ஓ அப்படியா, சாப்பிட உட்காருவீங்கள்ல, சாப்பிட்டுட்டு ஒரேடியாக நீங்கள் போகணும், விஷத்தை கலந்து வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிச்சு. உன் கூட வாழ்ந்து தொலைக்கிறதுக்கு மௌத்தாகிறதே மேலு, சந்தோஷமாக சாப்பிடுவோம்மா அப்படின்ட்டு அவர் சொல்ல. மூத்தானா என்கிட்ட தப்பிச்சுன்னு நினைக்கிறீங்களா, அங்கேயே விடமாட்டேன், உங்களை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருப்பேன். ஏண்டி உன் கூட வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பண்ணுற அவஸ்தையெல்லாம் தாங்கிட்டு கஷ்டப்படுறல்ல, சபுராக இருக்கிறல்ல, எல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொர்க்கத்துக்கும் நான் வருவேன், சொர்க்கத்துக்கு நீங்கள் எனக்கு கணவனை வாச்சிருக்கீங்களா, அப்போ எனக்கும் எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துருவான்ல, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன். என்னது நீ சொர்க்கத்துக்கு வர போறியா, நீ சொர்க்கத்துக்கு வருவேன்னா அந்த சொர்க்கமே எனக்கு தேவையில்லை, நான் நரகத்துக்கே போய் தொலைஞ்சிருவேன், நரகத்துக்கு போனாலும் வராமல் விட மாட்டேன். ஏண்டி நரகண்டி அது, அங்கேயும் வருவாங்கிற. ஆமாம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் வந்து பார்க்க வேண்டாமா, நீங்கள் என்ன கத்துறீங்க நான் வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்ட்டு. சண்டைக்கு வந்து புருஷ பஞ்சாதி மத்தியில் நடக்கக்கூடிய சண்டைக்கு எண்டு காடே போட முடியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, புருஷன் பஞ்சாதி அப்படியே ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்குது. திடீர்னு பஞ்சாதி சொன்னாலாம், ஏங்க சண்டையை நிறுத்துங்க, சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் சண்டை நடக்கும்போது நாம் தான் நிறுத்துவோம், நாம் தான் ஸ்டாப் பண்ணுவோம், இவன் ஸ்டாப் பண்ணுறாளே அப்படின்ட்டு ஆச்சரியத்தோடு, என்னம்மா அன்றைக்கி ஒரு வித்தியாசமாக தெரியுது, நீ சண்டையை நிறுத்துங்கிற, ஆச்சரியமாக இருக்குத. இல்லை, பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, பக்கத்து வீட்டில் 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நம்ம சண்டையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. சண்டைன்னு வந்த உடனே வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. இது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு குணம். ரோட்டில் 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே கூட்டம் கூடிடும். ஏன்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கல மாட்டாங்க, கூட்டிட்டு வேடிக்கை பார்ப்பான். ஒருத்தன் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், லைஃபே வந்து வீணாக போச்சு, வாழ்கிறதே எனக்கு பிடிக்கல, நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்தியிருக்கான். உடனே கூட்டம் கூட்டிகிட்டு வளமை போல்
கூட்டம் கூடி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்பா நீ வாழ்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, அனுபவிக்கிறது எவ்வளோ இருக்குது, தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறிய அப்படின்லாம் யாரும் கேட்கல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் கேட்குறான், இவன் தற்கொலை பண்ணுறங்கிறானே, பண்ணுவானா மாட்டானா, ரொம்ப நேரமாக வந்து சீன் போட்டுக்கிட்டே இருக்கிறானே, எப்போ பண்ணுவான் அப்படின்ட்டு பேசிக்கிறான். இன்னொருத்த கேட்டானா, தற்கொலை பண்ணுங்கிறான், எப்படி தற்கொலை பண்ண போகிறான்னு தெரியலையே, விஷம் குடித்து தற்கொலை பண்ண போகிறானா, அல்லது தூக்கில் போட்டு சாவ போகிறானா, கத்தியால் அறுத்து சாவ போகிறானா, எப்படி சாவ போகிறான்னு தெரியலையே, ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது. தம்பி சாவ போகிறது ஒன்று இருக்கட்டும், எப்படி சாவ போகிறேன்னு சொல்லிடு, மண்டை பிச்சு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு பேசிக்கிறான். சண்டையை தடுக்கணும், அவன் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வந்து பதிவாயிருக்கு. இங்கே சண்டை நடக்க போகுது, ஆரோக்கியமான சண்டை. அதனால தான் பட்டிமன்றம்னு சொன்ன உடனே ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. பார்க்கணும் என்ன பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுது. இவங்களாம் எப்படி பேச போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்க. நானும் அதே எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன். என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து எங்களுடைய பேச்சில் நான் ஓரளவு கேட்டிருக்கிறேன். கடந்த முறை வரும் பொழுது ஒரு பேச்சு போட்டி நடந்துச்சு இல்லையா, பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ரொம்ப சிறப்பான முறையில் எல்லாருமே பேசுகிறாங்க. குறிப்பாக நம்ம மதரசாவினுடைய பிள்ளைகளும் அற்புதமாக பேசுகிறாங்க. நாங்கள் ஓதுகிற காலத்துலலாம் இல்லாத அளவிற்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம், ஒரு முன்னேற்றம் எங்களுடைய பேச்சில் தெரிஞ்சிச்சு. அல்லாஹு தாலா இன்னும் மென்மேலும் வளருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதனால் எப்படி பேசுவாங்கிறதுலாம் எனக்கு டவுட் இல்லை, நல்ல அற்புதமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியோடு தான் இருக்கிறாங்க. என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். தலைப்புக்குள்ளே வருவோம். இன்றைய காலகட்டத்தில் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுவது ஆண்களா பெண்களா? தலைப்பு தான் இவங்க பெண்கள் விளங்கிறாதீங்க, ரெண்டு பேருமே வந்து ஆம்பளை சிங்கங்கள் தான், ரெண்டு டீமில் உள்ளவங்களும். ஆண்களா பெண்களா? பொதுவாகவே வந்து ஒரு குதூகலம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது தான் குதூகலமே ஆரம்பிக்கும். ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான், நீங்கள் வேற எங்கேயோ திங்கிங் போயிடாதீங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் குதூகலம் எல்லாமே இருக்கும். இது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, பட்டிமன்றத்துக்கும் இதுதான். வேறு எந்த தலைப்பையும் போடுறதுக்கு பதிலாக ஆண்களா பெண்களான்னு போட்டு பாருங்கள், அதில் உள்ள ஒரு எதிர்பார்ப்பே வேறு. பொதுவாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் ஒரு போட்டி உணர்வு இருக்குது. நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி உணர்வு இருக்கும். இது உலகத்திலும் சரி, தீனிலும் இந்த போட்டி இருக்குது, இருந்துச்சு. சஹாபாக்கள் காலத்திலே இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனவங்க. அபிசீனியாவுக்குள்ள வந்து ஹிஜ்ரத் போய் அங்கே 10 வருடத்திற்கு மேலாக அங்கே இருந்து அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்தவங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜ்ரத்துக்கு வந்த அந்த நேரத்திலே ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதிலிருந்து 6-7 வருஷம் கழித்து தான் அஸ்மா பின்த் உமைஸ் போன்ற அபிசீனியாவுக்கு போனவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. இப்போ அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, நாங்கள் உங்களுக்கு முன்னாலேயே ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டோம் தெரியுமா, நாங்கள் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டோம், நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க மதீனாவுக்கு, நாங்கள் ஹிஜ்ரத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் ஓவர்டேக் பண்ணி வந்துட்டோம் அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கடும் ரோஷம் வந்துருச்சு, கோபம். நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? நீங்கள் முதல்ல வந்ததுனால நீங்கள் உயர்வானவங்களாக மாறிடுவீங்களா? அந்தஸ்து தரஜான்னு எடுத்துக்கிட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் உயர்ந்தவங்க. இந்த ஹிஜ்ரத்து அப்படிங்கிற விஷயத்தில் எங்களோட நீங்கள் உயர்ந்தவங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? உங்களுடைய ஹிஜ்ரத்தும் எங்களுடைய ஹிஜ்ரத்தும் ஒன்றா? நாங்கள் அபிசீனியாவில் அந்நிய நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மதீனாவுக்கு போனீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு
பயணிக்கக்கூடிய, தங்கக்கூடிய, இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க பார்வையில் நீங்கள் இருந்தீங்க. நாங்கள் அவங்க பார்வையிட்டும் அப்பால் எங்கேயோ இருந்தோம். அபிசீனியாவில் கடும் கஷ்டங்களையும் தியாகங்களையும் பட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, நாங்கள் ஹிஜ்ரத்துக்கு முதல்ல வந்தவங்க, நீங்கள் லேட்டாக வந்தவங்க அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு ரோஷப்பட்டு சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் நேராக பெருமானார்கிட்ட போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்களை பார்த்து இப்படி சொல்கிறாரு, ஹிஜ்ரத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் ரெண்டாவது தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், அப்படி சொல்லும்போது நீ என்னம்மா பதில் சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன அதுக்கு ரிப்ளை பண்ண? இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சரி, அவங்களோடு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத்தின் நன்மை தான் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்து செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்னாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க இவங்க, ஆனால் நீங்கள் மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு போனீங்க, மறுபடியும் அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறீங்க, 2 ஹிஜ்ரத் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஹிஜ்ரத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்கன்னு பார்க்குறோம். ஆணும் பெண்ணுன்னு வரும் பொழுது ஒரு போட்டி வந்துடுது. இதே அஸ்மா அப்படின்னு பெயரை கொண்ட அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் பெருமானாரை சந்திக்க வந்தாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கன்னாங்க. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்களுக்கும் அவன் தான் ரப்பு, பெண்களுக்கும் அவன் தான் ரப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆண்களுக்கு மட்டும் தந்தையா, பெண்களுக்கும் தந்தையா? 2 பேருக்கும் தந்தை தாமா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் தாயா, அல்லது யார் ஆண்களுக்கு மட்டும் தாயா, பெண்களுக்கு மட்டும் தாயா? 2 பேருக்கும் தாய் தான். கடைசியை கேட்டாங்க, நீங்கள் ரசூலாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்களுக்கு மட்டும் ரசூலா, பெண்களுக்கும் ரசூலா அப்படின்னு கேட்டாங்க. எல்லோருக்கும் பொதுவாக அனுப்பப்பட்ட தூதர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்களாம், தீனு ஒன்று எல்லோருக்கும் பொதுவானது, ரசூல் ஒன்று எல்லோருக்கும் பொதுவானது. அப்படி இருக்கிற பொழுது எல்லா விஷயத்திலையும் ஆண்கள் தானே முன்னால் போகிறாங்க, ஜிஹாதுக்கு போகிறாங்க, நிறைய வெளியே போய் நன்மைகளை சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே அப்படின்ட்டு வந்து போட்டிக்கு நிற்கிறாங்க. நல்ல காரியங்களில் போட்டி போடலாம். லா ஹசத இல்லா ஃபி இஸ்னைன், 2 விஷயத்தில் போராமப்படலாம். தீன் விஷயத்தில், இல்மு விஷயத்தில் போராமப்படுறதுக்கு அனுமதி உண்டு இல்லை, அந்த போராம தான் அவங்களுக்கு. ஆண்கள் மட்டும் நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுட்டே போகிறாங்க, எங்களுக்கெல்லாம் அந்த அனுமதி இல்லை, அப்போ நாங்கள் எப்படி அந்த நன்மைகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வெளியெல்லாம் போக வேண்டிய தேவையில்லைம்மா, அது அவங்களுடைய கடமை. நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. உங்களுடைய கடமை என்ன? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, பிள்ளைகளை சரியான முறையில் உருவாக்குறது. இன்ன தாஅத்த ஸௌஜ் தஅதிரு மா ஹுனாலிக், அவங்க வெளியே போய் என்ன நன்மைகள்லாம் சம்பாதிக்கிறார்களோ பெறுகிறார்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்தே வாங்க முடியும். அதனால் வெளியே போய் தான் வந்து சம்பாதிக்கணும், அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, எங்களால் அதை வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலையோ போட்டியோ பொறாமையோ உங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்கு ஈக்குவலாக ஈடாக அல்லாஹ் உங்களுக்கும் நன்மையை தருவான். என்றால் இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, எல்லோருக்கும் நீதமாக நடக்கக்கூடியவன். அவங்க வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் உள்ளே இருந்தே அந்த நன்மையை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்ல வருகிற செய்தி, ஆண் பெண்ணுன்னு வரும் பொழுது ஒரு போட்டி உணர்வு வந்துடுது. இப்போ இந்த ஆண்களா பெண்களான்னு கேட்கும் பொழுது தான் நமக்கு ஒரு போட்டி, எப்படி பேச போகிறாங்க, ஆண்கள் டீம் ஜெயிக்க போதா பெண்கள் டீம் ஜெயிக்க போதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. ஷரியத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஷரியத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு கொடுத்த அற்புதமான அருள் கொடை, எல்லா காலத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு அற்புதமான ஷரியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். அன்னைக்கு எப்படி அந்த ஷரியத்து அந்த மக்களுக்கு பொருத்தமானதாக இருந்ததோ அதே ஷரியத்து தான் இப்பவும் இருக்குது, இந்த நவீன காலத்திற்கும் பொருத்தமானதாக இருக்குது. இனி எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் இதே ஷரியத்து தான் அப்பவும் இருக்க போகுது. ஆனால் அந்த மக்களுக்கும் இதே ஷரியத்து பொருத்தமானதாக இருக்குது. அதுதான் ஷரியத்தினுடைய அற்புதம், கமாலியத். எல்லா காலத்திற்கும் பொருத்தமான ஒரு ஷரியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான்.
ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் அழகானவை, நேர்த்தியானவை. நீ ஆய்வு செஞ்சு பாருங்கள், மனித சமுதாயத்திற்கு எது நல்லதோ பயன் தருமோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பான். எது கூடாது, எது தேவையில்லை, மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்குமோ அதெல்லாம் அல்லாஹ் தடை செஞ்சுருப்பான். ஒரு அற்புதமான ஒரு ஷரியத், இறைவன் வகுத்த சட்டங்கள் என்பதால் அதில் எந்த குறையும் காண முடியாது. ஷரியத்தில் எந்த குறையும் பார்க்க முடியாது. ஒருத்தர் கேட்டாராம் ஒரு அசத்துட்ட, இந்த மாதிரி என்னுடைய மனைவி அவங்க வீடு ரொம்ப வசதி வாய்ப்பான வீடு, நல்ல செல்வ செழிப்பான வீடு, நல்ல பெரிய இடத்துல நான் பொண்ணு கட்டியிருந்தேன். சமீபத்தில் என்னுடைய மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க. மனைவி வஃபாத்தான உடனே நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த பையனும் என் கூட தான் இப்போ இருக்கிறான். இப்போ இந்த நிலையில் என்னுடைய மாமனார் இப்போ தவறி போயிருக்கிறார். என்னுடைய முதல் மனைவியினுடைய தகப்பனார் தவறி போயிருக்கிறார். அவர் நிறைய சொத்துலாம் இருந்துச்சுல்ல, அந்த சொத்தை வாரிசுகளுக்கு பங்கு வைக்கிறாங்க. இப்போ அந்த வாரிசுகளில் என்னுடைய மகனும் வருவானா அப்படின்னு கேட்குறார். என்னுடைய மனைவிக்கு அவன் மகன் தானே, மனைவி அவருக்கு மகளுக்கு சொத்து வரும்ல. மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க, மனைவிக்கு பகரமாக எனக்கோ அல்லது என்னுடைய பிள்ளைக்கோ அந்த சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த உஸ்தாத் சொன்னாங்களா, அப்படி கிடைக்காது. ஏன்னா தகப்பன் அவர் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்க மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க. மையத்துக்கு சொத்து கிடைக்காது, அதனால் சொத்து கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னுடைய பிள்ளை இருக்கிறான், நான் இருக்கிறேன், அவங்க நல்லா வசதி படைத்தவங்க, எங்களுக்கு அந்த சொத்தில் ஒரு பங்கு கொடுக்க தானே செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவர் திருப்பி கேட்டாராம், சொத்துன்னு வரும்போது மட்டும் கேட்குறிய, ஒரு வேளை நீ வசதியானவனாக இருந்து உன்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தில் உள்ளவங்க வசதி கம்மியாக இருந்து அவங்க கடனாளியாக இருந்தால் அந்த கடன் நிறைவேற்றுறதுக்கு நீ பொறுப்பேற்றுக்குவியான்னு கேட்டாங்க. அவங்க வசதி படைத்தவங்க, சொத்து பங்கு வைக்கிறாங்க, என் மனைவிக்குள்ள பங்கை எனக்கு தாங்கன்னு கேட்குற, அவங்க கடனாளியாக இருக்கிறாங்க, கடனை அளிக்கக்கூடிய பொறுப்பு வாரிசுதாரர்களுக்கு இருக்குது இல்லை, நீனும் வாரிசுன்னு சொல்கிற மனைவி சார்பா, இப்போ அவருக்கு கடன் இருக்குது, நீ கொடுப்பியான்னு கேட்டாங்களாம். நான் எப்படி கொடுக்க முடியும், நான் எப்படி கொடுக்குறது, என் மனைவி தான் வஃபாத் ஆகிட்டானே, நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டேனே, அப்போ எதுக்கு சொத்து கேட்குற அப்படின்னு கேட்டிருக்கா. வெளிப்படையாக பார்க்கிற பொழுது ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் பொருந்தாததாக தெரியலாம். ஆனால் ஆழமாக உன்னிப்பாக கவனிக்கிற பொழுது ஷரியத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களும் அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அதை உருவாக்கியவன் அல்லாஹ். அவ்வளோ பெரிய அற்புதமான ஷரியத் அல்லாஹ் கொடுத்துட்டு என்ன சொல்கிறான், அதை பின்பற்றுங்க அப்படிங்கிறான். சும்மா ஜால்னா கலா ஷரியத் மினல் அம்ரி ஃபத்தபிஆ, ஷரியத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். ஷரியத்தை பின்பற்றுவது அனைவர் மீதும் கடமை, ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை. ஆனால் இன்னைக்கு யார் அதிகமாக பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறத அந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது. நான் இத்தோடு என்னுடைய முன்னுரையை முடித்து கொண்டு